சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, நம்ம வந்து சத்தியிலேருந்து பண்ணாரி அம்மன் கோவில் ட்ரை பண்ண போகிறோன்ட்டு. நம்ம பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்துருங்க ஆர்பிஎன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமஸான ஒரு இன்டர்ஸ்டேட் பஸ்ஸு மைசூர் போகுது, பாயிண்ட் டு பாயிண்ட் பிபி ஆர்பிஎன். அந்த பஸ்ஸில் போகிறோம், இன்டர்ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை பாருங்கள். நிறைய பேர் இந்த ஏரியாவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இது அந்த பஸ்ஸு மைசூர் இதெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா 2 வண்டி ஓடுதான் இந்த கம்பெனி பஸ்ஸு ஆர்பிஎன் டிரான்ஸ்போர்ட். ஈரோட்லேருந்து போகுது, ஈரோடு, சத்தி, சாம்ராஜ் நகர், மைசூர். எஸ்ஆர்டிலே 2 வண்டி போயிட்டுருக்கேன். ஸோ மொத்தம் 4 வண்டி ஆப்போசிட் ரைட்ஸ் வந்துட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே மைசூர் போகிறவங்க தான் நிறையா உட்காந்துருக்காங்க. பண்ணாரி, சத்தி, சாம்ராஜ் நகர் போகிறவங்களாம் வந்து லாஸ்ட்டில் ஏற்றுவாங்களாம். ஈரோடு, மைசூர். $950 பஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க பண்ணாரி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க, சாங்ஸ் ப்ளே ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 9:51 ஆயிடுச்சு. வண்டி எடுக்க போகிறாங்க. பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மகேந்திரன். கடம்பூர்லேருந்து வர்றீங்க, 10 வருஷமாக இந்த ரூட்டில் ஓடுறீங்க. இப்போ கன்னடாலாம் தெரியும் உங்களுக்கு? கன்னடாலாம் தெரியும், பழகிட்டீங்க. அதே சந்தோஷம். இப்போ 1 மணி போயிருங்களா மைசூர்? 1 மணியா? 1:45 ஆகிடுமா? அவ்வளோ லேட் ஆகுமோ? 4 மணி நேரம் ட்ராவலு, ஒரு 5-10 நிமிஷம். சரி. எப்படி இருக்குங்க ஜேர்னி, இந்த லைஃப்? அதெல்லாம் லைஃப்லாம் செமையாக தான் போயிட்டு இருக்குது. செமையாக போயிட்டுருக்கு. பவானி சார் இங்கே 70 கிலோமீட்டர்.
ப்ரோ தேங்க்யூ வாங்களா வயலட் பார்த்தேன் சாப்பாடுலேயே பார்த்தேன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் தேங்க்யூ எங்கே வரக்கா செக்கர் இருக்க செக்கர் இருந்தாரு இருக்காரா சரி சரி எஸ் எங்கேருந்து வரீங்க நீங்களாம் சத்தியா வெரி குட் தேங்க்யூ தேங்க்யூ யா கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க 20 மினிட்ஸ் தாங்க ஜஸ்ட்டு சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி கோயிலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் வந்து ஃபேமஸான கோயில் லாஸ்ட் டைம் இந்த ஒரு வழியாக போயிருக்கேன் ஆனால் நம்ம இறங்கினதில்லை ஸோ சத்தி வந்துட்டோம் அப்படியே இதையும் பார்த்து போயிடலாம் தான் வந்தாச்சு இறங்கியாச்சு இதான் கோயில் பாருங்கள் ஸோ நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லேருந்து வருவாங்க அதே மாதிரி பக்கத்தில் கர்நாடகா ஸ்டேட்டு ஆந்திரா ஸோ விசேஷ நாள்லாம் இருக்குது அது அடுத்த மாதம் வந்து ஒரு குண்டம் சொல்லிட்டு ஒரு விழா இருக்குது அது நம்ம தீ மிதிப்பாங்க இல்லையா பூக்குழி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஒரு விழா இருக்கும் அடுத்த மாதம் அது வெரி ஃபேமஸ் விமர்சையும் நடக்குமா ஸோ பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எல்லா பஸ் நிற்கும் அதை பாருங்கள் மைசூர் போகுது கோயம்புத்தூர்லேருந்து கேஎஸ்ஆர்டிசி இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ உங்களுக்கு பஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக இருக்குது நைட்டு 10 மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்கான் அதுக்கு பிறகு வந்து இருக்காது ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் இத்திருக்கோயில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் சுற்றி வனமாட்டம் அதிகமாக உள்ள காரணத்தால் திருக்கோயில் பக்தர்கள் 9 மணிக்கு மேல் தங்குவதற்கு அனுமதி இல்லை ஸோ கிளியராக போட்டாங்க உங்களுக்கு வந்து அலௌடு கிடையாது நைட்டு 9 மணி வரைக்கும் இங்கே இருந்துக்கலாம் அதுக்கு பிறகு அலௌடு இல்லை பெர்மிஷன் கிடையாது நிறையா திம்பம் கேட்டு தானே உங்களுக்கு மலை உங்களுக்கு ஹில்ஸ் தெரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ பனிக்காலம் தெரியல ஸோ இது மலைத்தொடரை தாண்டி போனீங்கன்னா அதனால் நிறைய யானைகள் வனவிலங்குகள் அதிக நடமாட்டம் இருக்கும் சரி வாங்க உள்ளே போகலாம் ஸோ இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு இதெல்லாம் வந்து ஓய்வறைகள் ஸோ இதான் கோயில் வாங்க உள்ளே போகலாம் ஸோ ஜஸ்ட் பல்லஸ் பண்ணிக்கலாம் கோயில் சந்தான விநாயகர் சந்நிதி ஸோ இதுதான் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கு இது நார்மல் ஒர்க்கிங் டேனால மண்டேனால கூட்டம் இல்லை மற்ற வீக்கெண்டோ இல்லை சாட்டர்டே சண்டே வந்தால் கூட ஃபங்க்ஷன் லீவ் ஹாலிடே வந்தால் கூட்டம் நிறையா இருக்கும் ஓகே நீங்கள் என்ன வரீங்க இந்த கோயிலில் பணிகளாக இருக்குங்களா ஓகே பங்குனி மாதம் வருது அது ஒரு நாள் நடக்குமா இல்லை இந்த மாதம் வருது டெய்லி நடக்குமா குண்டம் ஓகே அது போக வேறு என்ன விசேஷங்கள் மற்ற நாங்களாம் வேறு விசேஷம் வந்து இந்த இந்த சிலை வைக்கிறாங்களா ஆஹா எது என்ன சொல்லுவாங்கன்னு இல்லை சிலை சொப்பனம் இதுக்கிட்ட ராஜகோபுரம் கட்டுறாங்க ராஜகோபுரம் சரி 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 ஓகே இப்போ உங்களுக்கு கூட்டம் இல்லை இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இல்லாதனால மற்ற சாட்டர்டே சண்டேலாம் கூட்டம் இருக்குமோ விசேஷ நாள் திங்களம் கூட்டம் இருக்காது அப்புறம் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு கூட்டம் இருக்கும் சரி சரி எல்லா ஊர்லேருந்து வராங்களா எங்கேருந்து வராங்க இந்த கோயிலை பார்க்க வராங்க சென்னை கோயம்புத்தூர் அமெரிக்காலேருந்து வர்றாங்க அவ்வளோ ஃபேமஸான கோயில் பண்ணாரி அம்மன் ஓகே இது என்ன அது
உப்புங்களா? உப்பு நேர்ந்து ஆமாம், வேண்டுதலுக்காக வேண்டுதல் பண்ணுறது. ரைட்டு. எந்த வேண்டுதலும் பரவாயில்லைங்க. அது உப்பு வாங்கி போட்டோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும். ஓகே ஓகே ஓகே. உப்பு போட்டுங்கன்னா ஒரு 3 கை எடுத்து போனாங்க. சரி சரி. 3 கை எடுத்து போட்டோம்னா எடுத்து போட்டு சாமி கும்பிடணும். நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது வேண்டி அது உப்பு போட்டோம்னா அது ஒரு நம்பிக்கை. சரி சரி சரி. இதில் தான் அந்த குண்டம் இதில் பண்ணிவிட்டு எத்தனை நிறைய பேர் வந்து இறங்குவாங்களோ? லட்சக்கணக்கான பேர். ஓ, லட்சத்துக்கு வேலையே போயிருக்குங்க. அவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குமா? ஆமாம். இதுதான் சக்திவேலுங்களா? சக்திவேல். ஓகே ஓகே. இப்போ இதோட அம்மாவோட என்ட்ரன்ஸ் ஆனது இங்கே தான் பார்க்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ தேர் இருக்குல்ல, தேர் பவனி வருமா? ஆமாங்கண்ணா. அது எப்போ வரும்? அது வந்து சாயந்தரம் வருங்க. அதான் தேருங்க. தேர் இங்கே இருக்குது. அங்கே இருக்கு சட்டரை சாத்தி இருக்கு. சரி 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 சரி. அதான் பெரிய தங்கத்தேரா? ஆமாம், தங்கத்தேர். தங்கமாத்தா. அது எப்போ நடத்துவாங்க அந்த விழா? அது வந்து சாயந்தரம் 6 மணிக்குங்களா? டெய்லியா? நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. புக் பண்ணுங்கன்னா உங்கள் பேர் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. நீங்கள் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன தேராக இருக்குமோ? பெரிய தேர் தானா? அது பார்க்க முடியாது. அது பணம் கட்டணுமோ? ஆமாங்க, 1000 ரூபா கட்டணும். 1000 ரூபா கட்டணும். 1000 ரூபா கட்டணும். நம்ம இப்போ நான் 1000 ரூபா கட்டுறேன். நான் மட்டும் இழுத்துக்கலாமா? ஆமாங்கண்ணா. நான் இழுக்க முடியுமா தேரை? 5 பேர் இருக்குங்களா? 5 பேர் நீங்கள் சேர்ந்து இழுத்துக்கலாம். 1000 ரூபா கட்டி இழுத்துக்கலாம். இழுக்க முடியுமா அது? எடுத்துக்கலாம். சரி 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 சரி. நேற்று கூட 3 பேர். எது வரைக்கும் எந்த இழுப்பாங்க? இது மொத்தம் 4 சுற்றுங்கண்ணா. சரி. மேலே சாவிசேல தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கிட்ட ஒரு சுற்றுங்கண்ணா. அங்கே ஒன்று போனோம்னா அங்கே குறியிலேருந்து வெளியே வர்றாங்க. சரி 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 சரி. ஓகே ஓகே. அப்புறம் அதில் போனால் 30 வெளியே வருவாங்க. சரி சரி சரி. அப்புறம் 50 அந்த இடத்துல. அந்த இடத்துல. ஓகே ஓகே. மொத்தம் 4 சுற்று வருங்க. 4 சுற்று வரும். வருங்கண்ணா. இப்படி ஒரு அரை மணி நேரம் நடக்குமா? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா இழுக்கிறதுக்கு? இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். 1/4 மணி நேரம் தான் இருக்கும். 1/4 மணி நேரம் தான் ஈஸியாக ஓடியாந்துடும். சரி 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 சரி. பிரசாதம் எவ்வளோது? இது காசுலாம் கிடையாதா? புரியுதுங்க. இது என்ன பிரசாதம்? இது ராகி லட்டுங்க. ராகி லட்டு. இந்த கோயிலுக்குள்ள ஸ்பெஷல் இதானா? எப்படி பழனிக்கு வந்து பஞ்சாமிர்தம் மாதிரி? ஓ, இது ஃப்ரீ தான். ராகி லட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல்னா. ஓ, மதியானம் ஃப்ரீயா? ஓகே. புரியுதுங்க. சாப்பாடு கொடுத்துறாங்க மதியானம். ஓ, அதெல்லாம் உண்டு. ஸ்வீட் பொங்கல். கிரேட். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ். ஃப்ரீயாக வந்தால் சாப்பாடு கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது எப்படி அன்னதானம் மாதிரி பண்ணுவாங்களா? அன்னதானம் கோயிலுக்கு வர்றவங்க ஒரு சாமிக்கு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இப்போ வந்து இங்கே தங்க முடியாதுல்ல? இப்போ போர்டு பார்த்தேன், 9 மணிக்கு மேலே தங்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்வாகம் எடுத்திருக்காங்க. எதனால? இந்த வனவிலங்குனாலயா? வருதா இங்கே? இங்கேன்னா அந்த இதுக்கிட்ட வருது. இந்த காம்பவுண்ட் ஒட்டியில் வருதுங்களா? சரி சரி சரி. அந்த பக்கம் வருது. வந்து யாரும் அலோவ் பண்ணது. பிரசாதம் நல்லாவே இருக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லன்ச்சு, பொங்கல், இந்த மாதிரி லட்டுலாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான். ஸோ கைஸ், நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. உள்ளே அலௌடு கிடையாது கேமரா, அதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். இல்லைனா 50 ரூபா பே பண்ணலாம், 30 ரூபா பே பண்ணலாம், 15 ரூபா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன வசதியோ பார்த்துக்கலாம். நிற்கிறாங்க பாருங்கள் உள்ள கோயில். ராகி லட்டு, வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், கேசரி, இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு 2500 பேர் அப்ராக்சிமேட்டாக கவுண்டிங். 18,000 ரூபா செலவு. வெண்பொங்கல்லாம் 10,000 ரூபா செலவு. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாலும் பண்ணிக்கலாம்.
ப்ரோ சாமி உண்டாச்சு, ரொம்ப நன்றி. சந்தோஷம் மீட் பண்ணதில். அதோட உங்கள் கோயில் பற்றி சிறப்பும் கிடைச்சது எனக்கு. சரி, ஓகே, நன்றி. சரி. ஸோ கைஸ், நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கோயில் விட்டு கிளம்ப போகிறோம். அது எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது. பண்ணாரி விட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு. அதான் இன்றைக்கி திங்கக்கிழமை ஒர்க்கிங் டேனால கூட்டம் அதிகமாக கிடையாது. ஸோ வந்தோம், பார்த்தோம், கிளம்பிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ரொட்டீனாக நம்ம பஸ் வீடியோ போடுவோம், பட் கோயிலுக்காண்டி நம்ம அந்த ஏரியா வந்திருக்கோம். ஸோ அதை கவர் பண்ணால் போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதோட நான் கிளம்பிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த கோயிலை பற்றி தெரியும்னா நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம் மச்சான் வீடியோஸை. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.